இப்போது அந்த பொண்ணோட வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நானும் அந்த ஆடியோ மெசேஜ் எல்லாம் பார்த்தேன். அந்த பொண்ணுடைய வாய்ஸ் அவ்வளோ ஒரு குழந்தைத்தனமாக இருக்குது. நான் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒன்று சொல்லுது, அப்பா நான் வந்து செகண்ட் ஆப்ஷனாக இருக்க மாட்டேன், அடுத்தவங்களுக்கு அதாவது மேரேஜ் செகண்டாக நான் போய் இன்னொருத்தர் வாழ மாட்டேன், என்னோடய லைஃப் தோத்துடுச்சு அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லும் நானும் எனக்கு 2 பொண்ணு இருக்குது, அந்த வழி என்னன்னு எனக்கு தான் தெரியும். சரிங்களா, என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு குழந்தை இருக்கா. நான் என் பொண்ணை எப்படி பார்த்தேன்னு என் பொண்ணுக்கு தெரியுது. அதனால் என்னால் சொல்கிறதுக்கே எனக்கு ஃபஸ்ட்டு வரல. அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ உருக்கமாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறா, நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன்ப்பா, நான் அவ்வளோதான். அவங்க போகும்போது கூட என்ன ஜுவல்ஸ் எல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா. பாவம், அதெல்லாம் கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. நான் ஒன்று பசங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு படிங்க, படிச்சுட்டு அடுத்தது உங்கள் ஃபியூச்சர் உங்கள் கேரியரை பாருங்கள். கேரியர் பார்த்து ஒரு மெச்சூர் 20-21 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஆகிடுவீங்க. மெச்சூரிட்டினா எது நல்லது எது கெட்டதுன்னா அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ ஒருத்தன் இவன் நல்லவனா, நம்மளை ஒருத்தன் லவ் பண்ணுவான், எல்லாருமே வர வயசு தான் இந்த வயசில். அப்போ லவ் பண்ணும்போது இவன் நல்லவனா கெட்டவனான்றது ஒரு 20-22 வயசுக்கு மேலே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள்.